ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆமோஸ் எழுதின சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. அந்நாட்களில் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. வேதம் சொல்லுகிறது, தாவீதின் கூடாரம், விழுந்து போய் கிடக்கிற கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அது பூர்வ காலத்தில் இருந்தது போலவே அதை மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பறைசாற்றுகிறார், அறிவிக்கிறார் என்றால், அந்த நாட்களில் தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிற யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் மிக நலிவடைந்த நிலையில் இருந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். அதை எங்கே எடுப்பித்து கட்டினார்? அவர் இயேசு கிறிஸ்து என்ற ராஜாதி ராஜாவின் மூலமாய் அதை திரும்ப எடுப்பித்து கட்டினார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொன்னார். இந்த கல் எவன் மேல் விடுகிறதோ அவன் நசுங்கி போவான். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை. இதுதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைதான் ஆண்டவர் திரும்பவும் தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எடுப்பித்து கட்டினார். இப்பொழுது அதே வசனத்தை நாம் திரும்ப எருசலேமை வைத்து நாம் பார்ப்போமே, ஆனால் மீண்டும் எருசலேம் கட்டப்படுகிறது. மீண்டும் எருசலேமில் ஜன சதாளங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. மீண்டும் எருசலேமில் தேவன் பலத்த கிரியைகளை செய்கிறார். அவர்கள் இழந்த சுதந்திரங்களை எல்லாம் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதுதான் வேதத்தில் நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்ன? தாவீதின் கூடாரத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வீழ்ச்சிகளை சந்தித்திருப்போம், சில குறைவுகளை நாம் சந்தித்திருப்போம், சில வேதனைகளை நாம் சந்தித்திருப்போம். அந்த வேதனைகளுக்கு நடுவில் எப்பொழுது இதற்கு ஒரு விடியற் காலம் வரும், எப்பொழுது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், எப்பொழுது என்னுடைய கூடாரம் மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும், எப்பொழுது என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், என் மகனுடைய வாழ்க்கை எப்பொழுது நன்றாக இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது அந்த நன்மை உண்டாகும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. அதில் நீங்களும் இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தை திரும்ப கட்டி. அந்த 12ஆம் வசனம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அது முந்தி இருந்த நிலைமைக்கு, அது திரும்ப நல்லாக இருந்த மேன்மையாக இருந்த நிலைமைக்கு அதை கொண்டு வந்து விடுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், உன்னை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். நீ திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவாய். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, உனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உன்னை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவார். நீ விழுந்து போன கூடாரம் போல காணப்படலாம், விழுந்து கிடக்கிறவளைப் போல காணப்படலாம், விழுந்து கிடக்கிற மனிதனைப் போல மனிதனைப் போல நீ காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். உன்னை திரும்ப. God wants you and your life to be rebuilt like previous years. முந்தின காலங்களில் ஆசீர்வாதமாக இருந்த காலங்களில் இருந்ததைப் போல் அதை திருப்ப எடுப்ப போகிறார். தாவீது காலத்தில் அது பொற்காலமாக இருந்ததைப் போல் அதை திரும்ப எடுப்பித்து கட்டப் போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம். இன்றைக்கு உங்களை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மகனை, என் மகளை, என்னுடைய வம்சத்தை எடுப்பித்து கட்டியருளும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென்.